உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மன்னார் மறை மாவட்டமானது 1981ஆம் ஆண்டு புதிய ஒரு மறை மாவட்டமாக உருவாகியது. அன்றிலிருந்து இந்த வருடம் வரைக்கும் 44 வருடங்களாக எமது மன்னார் மறை மாவட்டத்தை வழிநடத்துவதற்காக 3 ஆயர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள். இந்த 3 ஆயர்களுக்கும் அவர்களுடைய உயர்ந்த பணிக்கும் இந்த வேளையிலே என்னுடைய சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதே வேளையிலே எம்முடைய மன்னார் மறை மாவட்டமானது நீண்ட அதே வேளையில் முக்கியமான ஒரு வரலாற்றை கொண்ட மறை மாவட்டமாகும். 600க்கு மேற்பட்ட வேத சாட்சிகள் இரத்தம் சிந்திய எம்முடைய மறை மாவட்டம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மறை மாவட்டமாக காணப்படுகிறது. அதே வேளையில் இந்த 44 வருடங்கள் கடந்தும் ஏன் இன்னும் எம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து ஒரு ஆயர் தெரிந்தெடுக்கப்படவில்லை என்பது மக்களினுடையதும் குருக்கள் துறவிகளுடையதும் கேள்வியாகவும் ஆதங்கமாகவும் விருப்பமாகவும் இருந்தது. அதற்கு இந்த வருடம் இறைவன் பதில் தந்துள்ளார். எம்முடைய மன்னார் மறை மாவட்டத்திலிருந்து முதலாவது ஆயராக மண்ணின் மைந்தனாக பேரருட்திரு அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அடிகளார் தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளார். இறைவனுக்கு மக்கள் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே எம்முடைய புதிய ஆயரனுடைய அபிஷேகம் திருப்பொழிவு பற்றியும் அவருடைய பணி பொருட்படுத்தல் பற்றியும் உங்களுக்கு விளக்கி கூற விரும்புகின்றேன். புதிய ஆயரனுடைய திருப்பொழிவானது மாசி மாதம், அதாவது இந்த மாதம் 22ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மடு திருப்பதியிலே இடம்பெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஆயத்தப்படுத்தப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருப்பொழிவு திருப்பலியானது சரியாக 22ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மடு திருப்பதி போர்ட்டிகோ மண்டபத்திலே ஆரம்பமாகும். இந்த திருப்பொழிவு திருப்பலியினை தலைமையேற்று புதிய ஆயருக்கான பணியை கொடுக்கின்ற நிகழ்வை எம்முடைய மன்னார் மறை மாவட்ட ஆயர் அவர்கள் நிகழ்த்துகின்றார். இந்த திருப்பொழிவு திருப்பலியிலே கலந்து கொள்வதற்காக இலங்கைக்கான பாப்பரசரின் பிரதிநிதி வந்தனைக்குரிய பிராயன் உடைக்வே ஆண்டகை அவர்களும், கொழும்பு உயர் மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களும் மற்றும் எமது இலங்கை நாட்டிலே இருக்கின்ற அனைத்து மறை மாவட்டங்களின் ஆயர்களும் ஓய்வு பெற்ற ஆயர்களும் வருகை தர இருக்கின்றார்கள். இவர்களோடு சேர்ந்து 300க்கு மேற்பட்ட குருக்கள் துறவிகளும் 5000க்கு மேற்பட்ட இறை மக்களும் விசேட அழைப்பு பெற்றவர்களும் வருகை தருவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். இந்த திருப்பலியின் பல்வேறு விதமான ஒழுங்குகள் செய்யப்பட்டு இருக்கிற வேளையிலே குருக்கள் துறவிகளுக்கான தங்குமிட வசதியும் வாகன தரிப்பிடமும் மதிய உணவும் மடு திருப்பதியில் உள்ள தியான இல்லத்தில் இடம்பெறும். அழைக்கப்பட்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கான அதோடு சேர்த்து வருகின்ற மக்களுக்கான வாகனங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. விசேட விதமாக மன்னார் மாவட்டத்திலிருந்தும் வவுனியா மாவட்டத்திலிருந்தும் போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. அதே வேளையில் மடு ரோட் சந்தியிலிருந்து குறுகிய சேவைக்கான ஒழுங்குகளும் செய்யப்பட்டுள்ளன. தங்களுடைய சொந்த வாகனங்களில் வருகின்றவர்களுக்கான வாகன தரிப்பிடங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. அவர்களை வழிநடத்துவதற்காக குருக்கள் அங்கு காணப்படுவார்கள். மதிய உணவிலே சிறப்பாக ஆயர்களும் சிறப்பு அழைப்பு பெற்றவர்களும்
புதிய ஆயரனுடைய உறவினர்களும் பங்கு கொள்ளுவதற்காக விசேட விதமாக மடு திருப்பதியின் உள் வளாகத்தில் ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த ஆயத்தங்களோடு சேர்ந்து திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்ற அனைத்து மக்களுக்குமான சிற்றுண்டி வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. அதாவது மடு திருப்பதியின் போர்ட்டிகோ மண்டபத்திற்கு முன்பாக இருந்து திருப்பலி முடிந்து வெளியிலே செல்லுகிற போது அங்கு காணப்படுகின்ற 6 வாயில்களில் வைத்து அவர்களுக்கான சிற்றுண்டிகள் வழங்கப்படும். எனவே சிறப்பான விதத்திலே இந்த வேளையில் மன்னார் மறை மாவட்ட குரு முதல்வர் என்ற ரீதியிலே உங்கள் அனைவரையும் இந்த திருப்பொழிவு திருப்பலி நிகழ்விற்கும் எம்முடைய மறை மாவட்டத்திற்கு இறைவன் தந்த புதிய ஆயருக்கு நன்றி சொல்லவும் இடம்பெறுகின்ற இந்த திருப்பலியிலும் அதனைத் தொடர்ந்து நடைபெறுகின்ற எல்லா விதமான நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் இந்த வேளையிலே அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அதே வேளையில் எம்முடைய புதிய ஆயர் மறை மாவட்டத்தை பணி பொறுப்பெடுக்கும் நிகழ்வானது 23ஆம் தேதி இடம்பெற உள்ளது. ஆயர் அவர்கள் மடுத்திருப்பதிலிருந்து அழைத்து வரப்படுவார். சிறப்பாக தள்ளாடி சந்தியிலிருந்து 200 மோட்டார் சைக்கிள்கள் சகிதம் ஆயர் அவர்கள் அழைத்து வரப்பட்டு மன்னார் பெரிய பாலத்தடியில் வைத்து ஆயர் அவர்கள் ஏறி செல்வதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு ஊர்தியில் புதிய ஆயர் அவர்களும் எம்முடைய தற்போதைய ஆயர் அவர்களும் ஏற்றப்பட்டு பவனியாக மேலை நாட்டு வாத்தியங்கள் இசைக்க மக்கள் குருக்கள் பவனியாக பேராலயத்தை நோக்கி புதிய ஆயரை அழைத்து செல்லுவார்கள். இறுதியாக மாலை 5 மணிக்கு சிறப்பு திருப்பலி இடம்பெறும். இந்த வரவேற்பு நிகழ்வுகள் விசேட விதமாக மாலை 4 மணிக்கு தள்ளாடி சந்தியிலிருந்து ஆரம்பமாகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பணி பொறுப்பெடுக்கும் நிகழ்வின் சிறப்பம்சமாக முதலிலே ஆயர் அவர்கள் பேராலயத்திற்குள்ளே வருகிற போது அவர் அங்கு வைக்கப்பட்டுள்ள திருச்சிலுவையை முத்தமிட்டு ஆசி நீரினூடாக மக்களை ஆசீர்வதிப்பார். அதனைத் தொடர்ந்து மக்கள் ஒன்றாக ஆலயத்திற்குள்ளே சென்று புதிய ஆயர் அவர்கள் திருப்பலியை தொடங்குவார். அதனைத் தொடர்ந்து புதிய ஆயரிடம் மறைமாவட்ட குருக்கள் அனைவரும் தம்முடைய கீழ்ப்படிதலையும் ஒத்துழைப்பையும் வழங்குகிறோம் என்பதை வெளிப்படுத்தும் முகமாக ஆயருக்கு முன்பாக முழந்தாள் படியிட்டு தங்களுடைய சம்மதத்தை தெரிவிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து வழமை போல திருப்பலி இடம்பெறும். திருப்பலியின் முடிவிலே சிறப்பாக ஆயர் இல்லத்திலே எம்முடைய புதிய ஆயருக்கு ஒரு சிறிய பாராட்டு விழா நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வுக்காக ஆயர் அவர்கள் பேராலயத்தில் இருந்து குருக்களால் அழைத்து வரப்படுவார். விசேட விதமாக ஆயர் இல்லத்தின் முண்டலில் குருக்கள் வரிசையாக நின்று புதிய ஆயரை வரவேற்பார்கள். ஆயர் இல்லத்திலே ஒரு சில உரைகளோடு இரவுணவோடு இந்த ஆயர் பணி பொறுப்பெடுக்கும் நிகழ்வானது நிறைவு பெற இருக்கின்றது. இந்த வேளையிலே சிறப்பாக உங்கள் எல்லோரிடமும் நான் வேண்டிக் கொள்வது, எம்முடைய மறை மாவட்டத்திற்காக தொடர்ந்து மன்றாடுங்கள். புதிய ஆயராக பணி பொறுப்பெடுத்து தன்னுடைய பணியை மண்ணின் மைந்தனாக ஆரம்பிக்க இருக்கும் பேரருட் திரு அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அடிகளார் அவர்கள் ஆண்டகையாக பணி பொறுப்பெடுத்து தன்னுடைய பணியை நல்ல முறையிலே செய்யவும், எம்முடைய மக்களை வழி நடத்தவும் இறைவன் தாமே அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கவும், எம்முடைய மன்னார் மறை மாவட்டத்தின் பாதுகாவலியாகிய மருதமடு அன்னையினுடைய பரிந்துரை எம்முடைய புதிய ஆயருக்கு நிறைவாக கிடைக்கவும், அதனூடாக எம்முடைய மறை மாவட்டம் ஆசீர்வதிக்கப்படவும் தொடர்ந்து செபிக்க உங்களை வேண்டி நிற்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள்.